குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 22 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடு. சரியா? டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்னா வியாபாரத்தின் வகைகள். சரியா? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். It continuation to the business finance dealt in the previous chapter. This chapter will present detail about type of trade. சரி, under barter system in olden days, goods were exchanged for goods. After the innovation of money as a medium of exchange, all purchase are made in exchange of money. Similarly, sale transaction are possible in exchange of money. The producer producing the goods in large quantity find it difficult to sell the goods directly. The scattered consumers. Trade connect producer and consumer and enable them to sell and purchase from wherever they are அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அறிமுகத்தில் இதற்கு முந்தைய பாடம் தொழில் நிதி குறித்து விளக்கியது. சரியா? பிஸ்னஸ் பற்றி அதில் வந்து சொல்லிச்சு. இப்போ வந்து ட்ரேடு, வியாபாரம். இந்த பாடம் வியாபாரத்தின் வகைகள் குறித்து விளக்குகிறது. முற்காலத்து பண்டமாற்று முறையில் பொருட்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை பாட்ரு, முந்தைய காலத்தில் பாட்ரு சிஸ்டம்னாக்கா பொருளுக்கு பொருள் என்ன பண்ணிக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. அந்த முறையை வந்து என்ன பண்ணாங்க, பின்பற்றிட்டு வந்து வந்தாங்க. பணம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பின் அனைத்து பொருட்களும் பண மதிப்பின் அடிப்படையில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. சரியா? பணங்கிறது வந்து என்ன பண்ணாங்க, ஒன்று வந்து கண்டுபிடிச்சோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அனைத்து பொருளுக்கும் பண மதிப்பு அடிப்படையில் பரிமாற்றம் வந்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்கங்கிறாங்க. பண பரிமாற்றத்தினால் விற்பனை நடவடிக்கை எளிதாகிறது. சரியா? பணத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து மணிக்கு மணி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது, ஈஸியாக வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. மதிப்பில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பண பரிமாற்றத்தால் விற்பனை எளிதாகிறது. மணி டிரான்சாக்ஷன் வந்து செஞ்சுக்கிறேன், ஈஸியாக வந்து சேல் வந்து ஆயிடுது நம்மளுக்கு. சரியாப்பா? இல்லைனாக்கா பாட்டர் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பொருள் வந்து தேவையோ அந்த பொருள் யார் வச்சுருக்காங்களோ பார்த்து அதுக்கு உண்டான பொருளை கொடுத்து அது மீதி பொருளை என்ன பண்ணிக்குவாங்க, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்குவாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன பொருள் தேவையாக இருக்குதோ காசை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், பணத்தை கொடுத்து பரிமாற்றம் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி உற்பத்தியாளர் பொருட்களை பெருமளவு உற்பத்தி செய்த பின் அவர்களே நாடெங்கிலும் பரவி கிடக்கும் நுகர்வோருக்கு நேரடியாக அவற்றை விற்பனை செய்வது மிகவும் கடினம். இப்போ மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணப்புறம், சரியா, வேர்ல்டு ஃபுல்லும் இருக்கிற என்னது கஸ்டமருக்கு வந்து நுகர்வோருக்கு வந்து பொருளை வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறது என்னதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? வியாபாரிகள் மற்றும் இடைநிலைகள் உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் இணைப்பதால் பொருட்களை எங்கு வேண்டுமானும் விற்கவோ வாங்க முடிகிறது. சரியா? ட்ரேடு வந்து என்ன பண்ணுது, எதை வந்து கனெக்ட் பண்ணுது, ப்ரொடியூசர் அண்டு கன்சியூமர் அண்டு எனேபிள் தம் செல் அண்டு பர்ச்சேஸ் ஃபார் வேறெவர் தே ஆர் அப்படிங்கிறாங்க. உற்பத்தியாளர், இடைநிலையர், சரியா, நுகர்வோர் இவங்களாம் நினைப்பதால் பொருள் வந்து என்ன பண்ணுது, எங்கே வேணாலும் கொண்டு வந்து போக வந்து முடியும். சரியா? புரிஞ்சுதா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள்னா யார், ட்ரேடர். சரியா? இடைநிலைனா ஏஜென்ட்டு. அப்போ அவங்கள்ட்ட உற்பத்தியாளர்களே அவங்கள்ட்ட என்ன பண்ண பொருளை வாங்கி நுகர்வோருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடு மீனிங். சரியா? ட்ரேடு மீனிங் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரேடு. த எசன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் டு மேக் குட் அண்ட் சர்வீஸ் available to those person who need them and are able and willing to pay for them. Trade is conducted in order to earn profit. Trade act as an intermediary in the exchange of commodity between the producer and consumer. சரியா? வியாபாரம் பொருள் லாபம் ஈட்டும் நோக்கில் பொருட்களையும் சேவைகளையும் வாங்கி
விற்பது மற்றும் பரிமாற்றம் செய்வது வியாபாரமாகும். சரியா? பொருளை வந்து வாங்கி வந்து லாபம் ஈட்டும் நோக்கத்தோட அப்புறம் அவங்களோட எய்ம் வந்து எப்படி இருக்குது ப்ராஃபிட். சரியா? அதேமாதிரி சர்வீஸபிள் டு தோஸ் பர்சன் who did not them and are able and willing to pay for them. Trade is conducted in order to earn profit. Trade act as an intermediary in the exchange of commodity with producer and consumerங்காங்க. அதேமாதிரி லாபம் ஈட்டுமோட உங்களோட எய்ம் என்னவாக இருக்குது ப்ராஃபிட் இருக்குது. அந்த எய்மோட என்ன பண்ணுறாங்க பொருட்களை வாங்கி அதேமாதிரி விற்கிறது பரிமாற்றம் வந்து செய்கிறது அப்படிங்கிறாங்க. அது ட்ரேடு அப்படிங்கிறாங்க. பொருட்களையும் சேவையும் தேவையுடையவர்கள் மற்றும் அதற்கான தொகையை செலுத்த தயாராக உள்ளவருக்கு வியாபார பொருட்களையும் சேவைகளையும் கொண்டு சென்று சேர்க்கிறது. சரியா? அதே மாதிரி பொருளையும் சர்வீஸையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு வந்து அவைலபிளாக வந்திருக்கோ யாருக்கு வந்து தேவையாக வந்திருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தொகையை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அதை வந்து மொத்தம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து மாற்றி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பொருட்களின் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர்களுக்கு இடையில் வியாபாரம் இடையீட்டாளராக செயல்படுகிறது. அதேமாதிரி என்னன்னாக்கா உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோருக்கு இடையின ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமருக்கு நடுவில் வந்து இது என்ன ஆகுது இன்டர்மீடியேட்டராக வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேடு. Classification of trade on the basis of geographical location of buyer and seller. Trade can be broadly classified into category internal trade and external trade. வியாபாரத்தின் வகைகள். சரியா? பொருட்களின் வாங்குவோர் மற்றும் விற்பவர் வாழும் புவியியல் நிலப்பரப்பு அடிப்படையில் வியாபாரத்தை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதே பொருட்களை வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் என்ன பண்ணுறாங்க விற்பவர் வாழும் புவியியல் நிலப்பரப்பு ஜியோகிராஃபி லொக்கேஷனில் என்ன வந்து பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம் அவங்க வந்து அதை வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்டர்னல் ட்ரேடு அண்டு எக்ஸ்டர்னல் ட்ரேடு. அதே மாதிரி இன்டர்னல்னால் உள்நாடு, எக்ஸ்டர்னல் என்னது வெளிநாடு பன்னாட்டு நிறுவனம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்னன்ட்டு இன்டர்னல் ட்ரேடு மீனிங் buying and selling of goods and services within the boundaries of a nation are called internal trade. It take place between buyer and seller in the same locality, village, town or city or different status, but definitely within same country. Internal trade is also called domestic trade or home trade அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி என்ன சொன்னால் உள்நாட்டு வியாபாரம் பொருள் சந்தை நடவடிக்கைகளான பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவது விற்பது இது ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெற்றால் அது உள்நாட்டு வியாபாரம் ஆகும். சரியா? உள்நாட்டு வியாபாரத்தை சந்தை நடவடிக்கைகளான பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவதும் விற்பதும் ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெற்றால் அது உள்நாட்டு வியாபாரம். சரியா? பொருளை வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ண வாங்குகிறோம் விற்கிறோம் ரெண்டுமே நடந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு வியாபாரம். நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டிற்குள் ஒரே இடத்தில் கிராமத்தில் மாநிலத்தில் அல்லது பல்வேறு மாநிலங்களுக்கு இடையில் நடைபெறும் வியாபாரம் இது ஆகும். சரியா? புரிஞ்சுதா? வில்லேஜ், டவுன் ஆர் சிட்டி, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு. சரியா? இதுக்குள்ளே நடந்தாக்கா இதுக்கு பேர் என்னது உள்நாட்டு வியாபாரம்ங்கிறாங்க. உள்நாட்டு வியாபாரத்தை உள்ளூர் வியாபாரம் என அழைக்கலாம். சரியா? அதேமாதிரி இன்டர்னல் ட்ரேட் இஸ் ஆல்சோ கால்டு என்னது டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் ஹோம் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு. சரியா? ஃபியூச்சர் ஆஃப் என்னது இன்டர்னல் ட்ரேடு அப்படிங்கிறாங்க. உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள். த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் டேக் பிளேஸ் வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் த சேம் கண்ட்ரி. அப்படின்னாக்கா ஒரு நாட்டின் நிலைக்குட்பட்டே வாங்குதல் மற்றும் விற்றல் நடுவே இடம்பெறும். சரி, ஒரு நாட்டுக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ட்ரேடு தான். சரி, ஒரு நாட்டுக்குள்ளே வாங்குறது விற்கக்கூடிய
செயல்பாடு வந்து நடக்கும், நடைமுறைகள் வந்து நடவடிக்கை இடம்பெறுங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபார் குட்ஸ் அண்டு சர்வீஸ் இஸ் மேட் இன் த கரன்சி ஆஃப் த ஹோம் கண்ட்ரி. சரியா, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் இடைநிலைகளுக்கு இடையேயான நடவடிக்கை உள்ளடக்கியது. சரியா, உள்நாட்டு உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் இடைநிலைகளுக்கு இடையான நடவடிக்கைகளை என்ன பண்ணுது, இது வந்து உள்ளடக்கி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? உள்நாட்டு உற்பத்தியாளர் பேமெண்ட் ஃபார் குட்ஸ் அண்டு சர்வீசஸ் என்னது மேட் இன் த கரன்சி ஆஃப் த கண்ட்ரி. சரிப்பா, கண்ட்ரி. அதேமாதிரி உள்நாட்டு பண மதிப்பு அடிப்படையில் பண பரிமாற்றம் நடைபெறும். அதேமாதிரி கரன்சி ஆஃப் த ஹோம் நம்ம நாட்டோட பணத்தில் என்ன பண்ண முடியும், வந்து பரிமாற்றம் வந்து பண்ண வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இட் இன்வால்வ்ஸ் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த ப்ரொடியூசர் கன்சியூமர் அண்ட் த மிடில் மேன். உள்நாட்டு உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் இடைநிலையர்களுக்கு இடையான நடவடிக்கை உள்ளடக்கியது. இவங்களுக்கு நடுவில் என்ன ஆகுது, இந்த நடவடிக்கைகள் என்ன இருக்குன்னா இதில் வந்து என்ன இருக்குது நடக்குதுங்கிறாங்க. ப்ரொடியூசர் கன்சியூமர் அண்ட் த மிடில் மேன் நடவடிக்கைகள் என்ன நடக்குது வந்து மேற்கொண்டு வந்து இருக்குதுங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் ஆஃப் மிடில்மேன் அண்ட் ஏஜென்சி என்கேஜ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஃபோர்த் ஒன் உள்நாட்டு வியாபாரம், இடைநிலையர்கள் மற்றும் முகமை அமைப்புகளின் பொருட்கள் மற்றும் சேவைகள் விநியோகத்தை உள்ளடக்கியது. உள்நாட்டு வியாபாரத்தில் எனது இடைநிலையர்கள் இன்டர்மீடியேட்டர், ஏஜென்சி, சரியா, பொருட்கள் மற்றும் சேவைகள் விநியோகத்தை உள்ளடக்கி இவங்களெல்லாம் என்ன இருக்குது இன்வால்வ் வந்து பண்ணி இருக்குது, இவங்களெல்லாம் உள்ளடக்கி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு இன் ஹோம் ட்ரேடு த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு த ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. சரியா, இது வந்து என்ன சரிப்பாதுனாக்கா இதில் போக்குவரத்து இடர்பாடு பன்னாட்டு வணிகத்தை விட குறைவாக உள்ளது. சரியாப்பா, இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு இப்படி ஃபாரின் ட்ரேடோட இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது வெரி லெஸ்ஸாக வந்து இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன் ஹோம் ட்ரேடு த லாஸ் ப்ரிவிலிங் இன் தட் கண்ட்ரி ஒன்லி ஹேவ் டு பி ஃபாலோடு. சரியா, இதில் உள்நாட்டில் நடைமுறை உள்ள சட்டங்கள் மட்டும் பின்பற்றப்படுகிறது. சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் என்ன பண்ணுது, இது வந்து பின்பற்றுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி த எய்ம் ஆஃப் ஹோம் ட்ரேட் இஸ் டு பி ப்ரொவைட் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்கனாமிக்லி. சரியா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ட்ரேட் இஸ் டு பி ப்ரொவைட் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் காமன்லி எக்கனாமிக்லிங்கிறாங்க. இதில் வந்துட்டு இதன் நோக்கம் அத்தியாவசிய பொருட்களை சிக்கனமாக வழங்குவது. சரியாப்பா, இதோட சர்வீஸ் என்னென்னா எக்கனாமிக்கலில் வந்து குறைவான இதில் அத்தியாவசிய தேவைகள் வந்து வழங்குறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த குட்ஸ் மஸ்ட் பி ஏ பார்ட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் உள்நாட்டில் உற்பத்தி செய்ய பொருட்கள் மட்டும் இடம்பெறும். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டும் என்ன ஆகும் இதில் வந்து பயன்படுத்த வந்து படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து குட்ஸ் மஸ்ட் பி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்டு வித் ஏ கண்ட்ரி. சரியா, அதேமாதிரி ஒரே நாட்டுக்குள் தோற்றுவிக்கப்பட்ட வியாபார அமைப்புகள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து பொருட்கள் வாங்கப்படும். சரியா, ஒரே நாட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அந்த பொருளை வந்து இந்த வியாபார அமைப்புகள் இண்டிவிஜுவல் ஒரே நபர்கிட்ட ஒரே பொருள் என்ன பண்ணிக்கலாம் கண்டினியூட்டியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குட்ஸ் கேன் பி டெலிவர்டு யூஸிங் லோக்கலி அவைலபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். உள்நாட்டு போக்குவரத்து சாதனம் மூலம் பொருட்கள் என்ன பண்ணுறாங்க விநியோகம் செய்யப்படுகிறது. டெலிவரி யூஸிங் லோக்கலி அவைலபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். தென் லாஸ்ட் ஒன் இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி கஸ்டம் இம்போர்ட் டியூட்டி பட் பையர் நீட் டு பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதில் சுங்க வரி, இறக்குமதி வரி போன்றவை இடம்பெறுவதில்லை. எனினும் பொருட்கள் வாங்குவர் மாநில அரசுக்கு மாநில சரக்கு மற்றும் சேவை
எஸ்ஜிஎஸ்டி வரியும் மத்திய அரசிற்கு மத்திய சரக்கு மற்றும் சேவை வரியும் செலுத்த வேண்டும். சரி, இது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கஸ்டம் இம்போர்ட் டியூட்டி சரியா என்ன பண்ணணும், அவங்க வந்து பே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு.